சிவாஜி கணேசன் கதறி அழுத அந்த பாசமலர் கிளைமாக்ஸ். கண்ணதாசன் தன் சொந்த வாழ்க்கையின் சோகத்தை வரிகளாக மாற்றிய நெஞ்சை உலுக்கும் பின்னணி. வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா வரலாற்றில் அண்ணன் தங்கை பாசத்திற்கு இலக்கணமாக திகழும் ஒற்றை திரைப்படம் எது என்று கேட்டால் அது பாசமலர் மட்டும்தான். சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி அவர்கள் அசுரத்தமான நடிப்பில் உருவான அந்த படம் வெளியாகி பல சதாப்தங்கள் கடந்து இன்று மக்களின் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் வரும் அந்த மாபெரும் சோகப்படல் உருவானதான் பின்னணியில் கண்ணதாசன் அவர்களின் சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு மாபெரும் துரோகமும் சோகமும் கலந்த ஒரு வரலாறாக இருக்கிறது என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். பாசமலர் திரைப்படத்தை இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இயக்கிக் கொண்டிருந்தார். படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் அண்ணனும் தங்கையும் தங்களது அத்தனை சொத்துக்களையும் இழந்து பிரிந்து இறுதி காலத்தில் சந்தித்து ஒருவரையொருவர் கட்டி அணைத்து இறக்கும்படியான ஒரு அதீத சோக காட்சி அது. அந்த காட்சிக்கு ஒரு பின்னணி பாடல் வேண்டும் என பீம்சிங் கேட்டார். இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜோடி அதற்கு ஒரு நெஞ்சை உருக்கும் மெட்டை தயார் செய்து வைத்திருந்தனர். அந்த சம்பவத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன் சொந்த வாழ்க்கையில் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் நம்பிய நண்பர்கள் பலர் அவருக்கு துரோகம் செய்து அவரது பணத்தை ஏமாற்றிவிட்டு சென்றிருந்தனர். தனக்கு நெருக்கமானவர்களை தன்னை கைவிட்ட அந்த விரக்தியில் மன உளைச்சலில் உச்சத்தில் இருந்த கவிஞர் அந்த சோகமான மனநிலையில் தான் அவர் பாசமலர் படத்தின் கிளைமாக்ஸ் பாடலை எழுத அமர்ந்தார். கண்ணதாசன் பேனாவை எடுத்தார். திரையில் சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்திரியின் முகம் அவருக்கு தெரிந்தது. ஆனால் அவரது மனதில் ஓடியது தனக்கு துரோகம் செய்த மனிதர்களின் முகங்கள் தான். அந்த எமோஷனலில் அவரது பேனாவிலிருந்து கொட்டிய வரிகள் தான் வாராய் என் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ என்ற பாடலின் இறுதி பகுதியாக வரும். மலர்ந்ததும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே என்ற காவிய வரிகள். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் தனது சொந்த வாழ்க்கையின் வழியை அப்படியே கொட்டினார். அண்ணன் மனதை தம்பி அறியான், தம்பி மனதை அண்ணன் அறியான், தம்பி மனதை தம்பி அறியான், மனிதன் மாறும் உலகம் இதுடா, தங்கை வடிவில் வந்த தெய்வமே என்று எழுதினார். அது மட்டுமல்லாமல் பாசம் என்றொரு கடலில் பிறந்தது பாசமலர் என்ற பெயரினை பெற்று மண்ணில் வாழும் மனிதர்களை பார்த்து அழுது கொண்டே விடை பெறுகிறேன் என்று ஒட்டுமொத்த பாசத்தின் எல்லையையும் எழுதி முடித்தார். இந்த வரிகளை கம்போசிங் செய்து அறையில் படித்து பார்த்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அங்கேயே கண்ணீர் விட்டு அழுதார். மறுநாள் ஸ்டுடியோவில் இந்த வரிகளை படித்து பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கண்ணதாசா நீ வெறும் கவிஞன் இல்ல, மனிதர்களின் இதயங்களை படிக்கும் ஞானி. இந்த வரிகளை படித்த உடனே எனக்குள் இருக்கும் அண்ணன் கதாபாத்திரம் தானாக அழத் தொடங்கிவிட்டது என்று கூறி கண்ணதாசனை நேரில் கட்டியணைத்துக் கொண்டார். படம் திரையரங்குகளில் வெளியான போது அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் கண்ணதாசனின் மரண வரிகளிலும் ஒட்டுமொத்த தியேட்டரே கண்ணீரில் மூழ்கியது. கவியரசு கண்ணதாசன் தனது சொந்த வாழ்க்கையின் துயரத்தை தமிழ் சினிமாவின் ஆக சிறந்த காவியமாக மாற்றிய இந்த ஒரு வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.